Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி இவருடைய மகன் முகிலன். இவர் திருப்பத்தூரில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் ஜோமேக்கோ சேவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவர் பள்ளியின் விடுதியிலே தங்கி படித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளியின் வளாகத்தில் உள்ள அதாவது கம்பியால் மூடப்பட்டுள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட மாணவனின் உடலை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பிரேதன பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உறவினர்கள் தன்னுடைய மகனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி புகார் அளித்திருந்தனர். அதாவது பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்களுடைய மகனின் உடலை வாங்குவோம் என அவர்கள் 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மாணவனின் உயிரிழப்புக்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களையும் நடத்த வருகின்றனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து தற்போது மகனின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு அவருடைய உறவினர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது ஒரு சிலரை தடுத்து நிறுத்திய போலீசார் 20க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் அதாவது ராஜகோட்டையிலிருந்து கோவை வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை தடுத்து நிறுத்தி ரயில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலில் வந்த பயணிகள் கடும் அவதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். அதில் மயக்கமடைந்த பெண்களை திருப்பத்தூர் அரசு சிகிச்சைக்காக தற்போது அனுமதித்துள்ளனர். குறிப்பாக அதாவது மகனின் உயிரிழப்பில் பள்ளி நிர்வாகத்தின் மீதுதான் சந்தேகம் உள்ளதாக கூறி அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் பள்ளி நிர்வாகத்தின் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்காது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் இதுக்கு முக்கிய காரணம் திருப்பத்தூரில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது காவல்துறையே காரணம் என உயிரிழந்த மாணவரின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். உமேஷ். விவரங்களுக்கு நன்றி பிரபு.